அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பொருளை மட்டும்தான் அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில், மீஷோவில் ஆர்ட்ரு பண்ணி பார்த்துருப்போம். அதாவது எந்த மாதிரியான பொருட்களெல்லாம் ஆர்ட்ரு பண்ணுவோம்? வீட்டுக்கு தேவையான பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், நமக்கு பயன்படக்கூடிய பொருட்களை துணி, அந்த மாதிரி கிச்சனுக்கு ஆக்சசரிஸ், அந்த மாதிரி ஐட்டங்கள் அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை மீஷோலையோ ஆர்ட்ரு பண்ணி பார்த்துருப்போம். அதே மாதிரி தங்கத்தையும் ஆன்லைனில் வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. அது எப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாமா? அப்புறம் தங்கத்தை இந்த மாதிரி ஜிஆர்டி ஆப்பில் நம்ம நோ வேஸ்டேஜில் இந்த அக்ஷய திருதியை ஆஃபருக்காக நோ வேஸ்டேஜ் போட்டிருக்காங்கங்க. கோல்டு காயின்களுக்கெல்லாம் நோ வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்குறது 2% வேஸ்டேஜ் நம்மளுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதாவது 20% வேஸ்டேஜில் கோல்டு ஜுவல்லரிஸ்க்கு நம்ம செயினாக இருக்கட்டும், நெக்லஸாக இருக்கட்டும், எந்த ஒரு நகையாக இருந்தாலும் 20% கோல்டு ஜுவல்லரியில் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. டைமண்ட் ஜுவல்லரி இருக்கல 15% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. சில்வர் ஜுவல்லரி 15% எம்ஆர்பியிலேருந்து 15% கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆஃபரை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோல்டு காயின்லாம் நம்ம எப்பப்பெல்லாம் நம்ம கையில் காசு இருக்கோ அப்பப்பெல்லாம் நம்ம கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மொத்தமாக நகை வாங்கும் போது அது நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நகையாக தான் வாங்கி வைக்கணும்னு இல்லைங்க. நகையாக வாங்கணும் அப்படின்னா கோல்டு சிட்டு ஸ்கீமில் வாங்குறது தான் நகை பெனிஃபிட்டு. கோல்டு பெனிஃபிட்டாக இருக்கும். இதில் நம்ம கையில் காசு இருக்குது, நம்ம ஏதாவது ஒரு தங்கமாக ஆக்கணும் அப்படின்னா காயின்ஸ் தான் வாங்கி வச்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டு. இப்போது இந்த மாதிரி விளக்குலாம் பாருங்களேன், இதெல்லாம் கூட நம்ம நெட்டில் ஆர்டர் பண்ணால் நம்ம வீடு தேடி வந்துடுங்க நம்மளுக்கு. ஆனால் வெள்ளியோ அது மாதிரி கல் வச்ச நகையிலலாம் காசு போடுறதுக்கு பதிலாக நம்ம காயினாக வாங்கி வைக்கிறது ரொம்பவே பெனிஃபிட்டு. இது நம்ம ஃப்யூச்சரில் நம்ம குழந்தைங்களுக்கு தேவையானதை வாங்குறதுக்கு கோல்டு காயினை கொடுத்து அன்னைக்கு ரேட்டுக்கு தான் அதை நம்ம எடுத்துக்க போகிறோம், அவங்க எடுத்துப்பாங்க. அன்னைக்கு ரேட்டுக்கு அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நம்ம கோல்டு ஜுவல்ஸாக வாங்கிக்கலாம். இப்போ இது ஜிஆர்டி. இப்போ இது தங்கமயிலில் என்னென்னலாம் இப்போது தங்கமயிலோட அக்ஷய திருதியை ஆஃபர் பற்றி பார்த்துடலாம். இது மே 10 தங்கம் வாங்குறது அன்னைக்கு தான் அக்ஷய திருதி. ஒவ்வொரு கிராம் தங்கத்திற்கும் 150லேருந்து 250 வரைக்கும் தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. அதாவது அது ஆன்டிக் நகையாக இருக்கலாம், இல்லை கேடிஎம் 150லேருந்து 250 வரைக்கும் தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. வெள்ளி கிலோ கணக்கில் வாங்குறவங்களுக்கு 2000லேருந்து 4000 வரைக்கும் தள்ளுபடி கொடுத்துருக்காங்கங்க. இதெல்லாம் வெள்ளி கிலோ கணக்கில் நம்ம வாங்க போகிறது இல்லை, ஆனால் கிலோ கணக்கில் கல்யாணத்துக்கு வாங்குறவங்களுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும். வைரம் கேரட்டிற்கு 20,000 ரூபா தள்ளுபடி கிடைக்கும். அக்ஷய திருதியை நன்னாளில் தங்கம் வாங்குறதுன்றது எல்லா பெண்களோட ஒரு ஆசையாக இருக்கும். அப்போ அவங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மீறி எஸ்பிஐ கிரெடிட் கார்டில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 5% எக்ஸ்ட்ரா கேஷ்பேக்கும் கிடைக்கிது. ஜுவல்லரியில் நம்மளுக்கு வெள்ளிக்கு செய்கூலி சேதாரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபர்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா